இன்னொரு ஹாப்பினஸ் விஷயம் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் வந்து ஒரு குட்டி குட்டி பாட்டு, அதாவது ட்ரீயோட பாட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பேக்கிங்காக இருக்குது. ட்ரெஸ் ஒன்றும் அது ஒன்றும் தான் பண்ணேன் நான். ஆனால் வந்து இப்போ வந்து ட்ரெஸ் வந்து பேக்கிங் வேறு மாதிரி வரும். இப்போ வந்துட்டு எனக்கு அதாவது நிறைய ஹாப்பினஸ் விஷயம் தான் எனக்கு நிறையவே நடந்துட்டுருக்கு. அது மேபி நான் வந்து சின்ன விஷயத்தை கூட நான் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்க்குறேன்ல, அதனால் கூட இருக்குமோ என்னவோ. ஆனால் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும், ரொம்ப சந்தோஷமாக. இது என்னுடைய இயல்பு. சிஸ்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கால, சிஸ்டர் எடுத்துன்னு வந்து, அதாவது எல்லோரும் அன்பாக்சிங் பண்ணணுன்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அன்பாக்சிங் அளவுக்கு பொறுமை கிடையாது. அது என்னவோ அதை உடனே அந்த செகண்டில் பார்த்துடணும். இந்த மாதிரி பேக்கிங் நிறைய பண்ணாங்கன்னா நான் அவங்கள எதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, கஷ்டமாக இருக்குது நான் திறந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு எதுவும் டிஃபால்ட் இல்லாமல் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். நான் நினச்சது நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும், ரொம்ப அழகாக இவ்வளோ பெருசு இருக்கும் ஒன்றே, அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். பார்த்தா காஃபி கப் மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு இது, நம்ம பார்க்குறது ஒன்று இருக்குது, ஆனால் நமக்கு வர்றது ஒன்றா இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது காஃபி குடிக்கிற கப்பு மாதிரி இருக்குது, சின்ன சைஸாக இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன். சரி எங்கே நல்லா வந்துட போகுது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இது பண்ணேன். செட் பண்ணி பார்ப்போம் அழகாக இருக்கான்ட்டு. புத்தா ஸ்டாச்சு நான் எதுக்கு வாங்கினேன்னா, புத்தா ஸ்டாச்சு கிட்ட வந்து புத்தா சுற்றி வந்து இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி ரெடி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அடியில் வந்து இந்த இது வச்சு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. 2 பீஸு, 3 பீஸு, 4 பீஸு, 5, 6. ஷிண்டோ கம்மன்றே 6 பீஸ். இந்த செடியாவது வேறு டிசைன் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதாவது ஒரே ட்ரீயாக இல்லாமல் வேறு ட்ரீயாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம். எல்லாம் வந்து கிராஸ் மாதிரி இருக்குது பார்க்க. கிராஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வந்திருக்கு மாடல். இது பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு செடியை, அந்த பாட்டோட சேர்த்து பெருசாக இருந்துச்சு. பரவாயில்ல. இது வந்து இது வந்துட்டு குட்டி குட்டி கிராஸு வரும்ல, அது மாதிரி இருக்குது. இது வந்துட்டு இது பிள்ளையார் இருப்போம்ல, அருகம்பல் மாதிரி மாடலில் வந்திருக்கு. பரவாயில்ல. இப்போல்லாம் ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ஏதாவது டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் மேலே எடுத்துருக்கேன். சுற்றி சுற்றி இதே தான் போல இருக்குது.
கொஞ்சம் வேறு வேறு மாடல் வந்திருந்தா நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து இந்த மாடல் வந்துருக்கு. கற்பக விருட்சகம் மாதிரியே இருக்குது. கற்பக விருட்சக செடி போல் இருக்குது. கற்பக விருட்சக மரம்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. அதாவது ரெண்டு இல்லை, ரெண்டு இல்லை. இது இது வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சாமிக்கு போடுவோம் மறு தவணுன்னு சொல்லுவோம்ல, சாமிக்கு வைக்கிறதுக்கு தவணுன்ற ஒரு பூ ஒன்று இருக்குது. அந்த தவணுன்ற பூ மாடலில் இருக்குது, அந்த மாடலில் இருக்குது. இது பரவாயில்ல, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ட்ரீ வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. சூப்பர். இது பாருங்க, அப்படியே பாருங்க, டர்ன் பண்ணி. இது வந்து ஒரிஜினல், இது வந்து ஒரிஜினல் செடி. என் பர்த்டேக்கு வந்துட்டு என்னோட இன்னொரு டாக்டர் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது. ஐயோ, அது எதுடா? ஆமாடி, இந்த ஒரு கொத்து வந்து எதுலேருந்து வந்ததுன்னு தெரில. நம்ம அப்புறமா செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருந்தேன். ஒரே ஒரு செடி மட்டும் கீழே போய் விழுந்துருச்சு. இப்போ வந்து இருக்கிறதுலே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நல்லா பெருசாகவும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஃபால்ட் அப்படின்னா, காற்றடிச்சால் அப்படி விழுந்துடும், கைப்பட்டா அப்படி விழுந்துடும். அதனால் இதுக்குள்ளே வந்து ஒயிட் சிமெண்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, சின்ன இதில் பாத்திரத்துலேயும் இல்லை ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒயிட் சிமெண்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஒயிட் சிமெண்ட்டை இதில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும், காற்றுல விழாது, ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம அழகாக இது பண்ணால் கொஞ்சம் ஐடியா நம்ம க்ரியேட்டிவாக யோசித்து நம்ம வச்சு பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ வந்து நான் ஆர்டர் போட்ட செடி 1 2 3 4 5 6 ட்ரீ இமிட்டேஷன், அதாவது ஒரிஜினல் செடி இங்கே இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இங்கே இருக்குது. எப்போவுமே ஆர்டிஃபிஷியல் செடிக்கு விரும்பவே மாட்டேன், ஒரிஜினல் தான் ஆசைப்படுவேன். ஒரிஜினல் தான் நம்ம வீட்டுக்குள்ளே இன்டோர் வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் வந்து சரி, எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல்லாம் பார்த்துட்டேன். சரி, நம்மளும் கொஞ்சம் வச்சா எப்படி இருக்கும், சரி ஆர்டர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 கிறிஸ்மஸ் ட்ரீ வந்திருக்கு. ஒன்று வந்து தவணம் பூ அந்த மாடலில் வந்திருக்கு. இன்னொன்று இது வந்து கற்பக விருட்சகம்
கற்பக விருட்சக மாடலில் வந்திருக்கு. ரெண்டு ஆக்சுவலாக ஒன்று தான், கற்பக விருட்சகம். அப்புறம் இது அருகம்பல் மாடலில் வந்திருக்கு. சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குதா பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் இன் ஆல் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.